என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவியும் தான் காரணம். கோடியில செலவு செஞ்ச திருமணம், 200 பவுன் நகைக்காக உடல் ரீதியான டார்ச்சர், கணவர் குடும்பத்தினுடைய சித்திரவாதையினால் திருமணமான 3 மாதத்துல தந்தைக்கு ஆடியோ அனுப்பிவிட்டு இளம்பெண் விபரீத முடிவு எடுத்துள்ள இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. இந்த ஒரு ஆடியோ மெசேஜ் இப்போ சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு வருது. போதும், என்னால முடியல. ஊருக்காக என்னால ஒருத்தம் கூட என்னால இருக்க முடியாது. என் தலையெழுத்து நான் நினைச்சுக்கிறேன். இந்த பஞ்சாயத்து, கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, பஞ்சாங்கம் பாக்குறது, இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். சாரிப்பா, நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு, மன்னிச்சிருங்க. சாரி. நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா, கவின், இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவன் கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கைக்குதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க, பிசிக்கலா ஈவன் டார்ச்சர் பண்றான். போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இதுதான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவியும் தான் காரணம்.